சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் 11ஆம் திருமுறையில் இருந்து நக்கீரதேவநாயனார் அருளி செய்த பெருந்தேவ பாணி என்ற அந்த அற்புதமான ஒரு பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா 11ஆம் திருமுறை நம்மளில் நிறைய பேர் தொடாமலே இருக்கிறோம். ஏன்னா இது பிரபந்த திரட்டு அப்படிங்கிறதுனால ஒரு பயம். ஆனால் இலக்கியம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொட வேண்டிய ஒரு நூல் அப்படின்னா அது 11ஆம் திருமுறை தான். மிஞ்சி மிஞ்சி போனால் அற்புத திருவந்தாதியோடு நின்றுடுவோம். அதுக்கு மேற்கொண்டு நாம் போகிறது கிடையாது. இன்னைக்கு பெருமான் நம்மளை அதை தாண்டி நக்கீரதேவநாயனார்கிட்ட கொண்டு போயிருக்கிறாரு. அதை பற்றி பார்ப்போம். பெருந்தேவ பாணி. இந்த பாணி என்று சொன்னால் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை பாட்டு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதாவது வாழ்த்தாக பாடக்கூடிய இசை பாட்டு என்ற பொருளில் தான் இங்கே நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த பாணி என்ற சொல் கை என்பதையும் குறிக்கும். பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பாணி மான் ஒலியும் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லி நமக்கு சோனசைல மாலையில் சொல்லுவார். பாணி மான் அப்படின்னா கையில் பிடித்திருக்கின்ற மான் அப்படிங்கிற பொருளில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி காலம் என்ற ஒரு பொருளும் இருக்குது. அதே மாதிரி இது என்னோட பாணி தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம்ல தெரியுமா, இது அவங்களுடைய பாணி, இப்படி பேசுனா இது இவங்களோட பாணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுவும் ஒரு விதத்தில் வரும், ஒரு பொருளும் வரும். பாணனோடைய பெண்பாலும் பாணி என்ற ஒரு சொல்லும் வைக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்குறது எப்படின்னா, முன்னிலையில் நின்று துதித்து போற்றி பாடக்கூடிய இசை பாடல் அப்படிங்கிற பொருளில் தான் நாம் இங்கே பார்க்குறோம். இதற்கு தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் இருக்கின்றது. அதாவது முன்னிலையில் ஒரு தெய்வத்தை போற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிற குறிப்பில் நமக்கு தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். நக்கீரதேவநாயனார் கொடுத்திருக்கின்ற 10 பாடல்களில் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடல். இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நக்கீரதேவநாயனார்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய திருமுருகாற்றுப்படை தான். அது சங்க இலக்கியத்தில் இருந்தே இருக்கக்கூடியது என்பது நமக்கு இங்கே குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த பெருந்தேவ பாணி என்பது சிவபெருமானை, அதாவது ஆலவாய் பெருமானை முன்னிலையில் போற்றி பரவி துதிப்பது. இதில் இன்னொரு குறிப்பு என்னென்னா, இந்த பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப 67 வரிகள் கொண்டது தான். அடிகள் கொண்ட ஆசிரியப்பா என்ற யாப்பில் அமைத்து கொடுத்திருக்கின்றார். நிறைவில் ஒரு வெண்பா வருகின்றது. அவ்வளவுதான். பாடல் சிறிய பாடல் தான். ஆனால் அப்படியே, அதாவது பூசைக்கு நாம் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து பாட வேண்டிய ஒரு பாடல் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக இதில் பார்ப்போம். நம்ம யோசிக்க நம்மளுக்கு அது தெரியும். பாருங்களேன், தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய சிவ பரம்பொருளை, அவருடைய வீரதீர பராக்கிரமங்களையும் அவருடைய கருணையையும் அவருடைய அன்பினையும் அவர் அடியார்களுக்கு செய்யக்கூடிய அருளையும் மிக அழகாக ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு வரியாக எடுத்து சொல்லியிருக்கிறத நாம் பார்க்குறோம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், அது என்னங்க அது தேவாதி தேவன்னு சொல்கிறீங்க சிவபெருமானை போய், அவர் சுடுகாட்டில் நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, எலும்பு மாலையாக அணிஞ்சிருக்கிறாரு, அவர் எப்படிங்க தேவாதி தேவனாக ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நாம் பார்ப்போமே. நாம் ஒரு கடை வீதிக்கு போகிறோம், அரிசி வாங்கணும்னு போகிறோம். அப்போ அந்த கடைக்காரன்ட்ட சொல்கிறோம், எனக்கு ஒரு 10 கிலோ அரிசி மூட்டை கட்டுன்னு சொல்கிறோம். அவன் மூட்டை கட்டி நம்ம முதுகில் ஏற்றி வைக்கிறான். இப்போ யாருங்க முதுகிலெல்லாம் சுமந்துட்டு வர்றாங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, கதையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முதுகில் தூக்கி ஏற்றி வைக்கிறான். நாம் அதை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வர்றோம். பின்னாடியே ஒருத்தர் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் 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 அப்படின்னு ஒரு கம்பை வச்சு மிரட்டிகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்மளால் ரொம்ப முடியலை, ஐயோ அப்படின்னு அழறோம். ஒருத்தர் சொல்கிறாரு, எப்பா கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இழைப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 பேரில் யார் உயர்ந்தவர், யார் நல்லவர், யார் நாம் போற்றி துதிக்க வல்லவர் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மூட்டையை கட்டி நம்ம முதுகில் ஏற்றி வைத்தவர் படைத்தல் கடவுள். நடன்னு சொன்னவர் காத்தல் கடவுள். இறக்கி வச்சுட்டு இளைப்பாருன்னு சொல்கிறவர் நம்ம உருத்திரன் என்று சொல்லப்படுகின்ற அழித்தல் கடவுள். சிவன்னு சொல்லக்கூடாது, சிவன் என்பவர் அருளி செய்பவர். அருள் செய்யக்கூடியவர் தான் சிவம் என்று சொல்லப்படுவது. ஆக தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய சிவ பரம்பொருளின் மேல்
பாடப்பட்ட அற்புதமான ஒரு பாடல். அதுவும் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா ஆலவாய் பெருமான் மேல் அருளி செய்யப்பட்ட அற்புதமான ஒரு பாடல். முதல் 5 வரி, அதாவது இதில் மொத்தம் 67 வரிகள் இருக்குது. வரியாக நாம் பார்த்தோம்னா இன்னும் அழகாக இதில் புரியும். முதல் 5 வரிகள் பார்ப்போம். சூலபாணியை சுடர்தரு வடிவனை நீலகண்டனை நெற்றியோர் கண்ணனை பால்வெண்ணீற்றனை பரமயோகியை காலனை காய்ந்த கரைமிடற்று அண்ணலை நூலணி மார்பனை நுண்ணிய கேள்வியை. அதாவது இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி அமைச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, முற்றிலுமாக வினைமுற்றாகவே இருக்குது. ஆனால் சில இடங்களில் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிநிலை வினைமுற்றாகவும் கொடுத்துருக்கிறாரு, சில இடத்துல குறிப்பு வினைமுற்றாகவும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எப்படி இருந்தாலும் அழகாக இருக்குது. நாம் அதை யோசிக்க அந்த குறிப்பு வினைமுற்றெல்லாம் நாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது, அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். நாம் இப்போ அந்த பாடலோடைய பொருளை பார்க்கலாம். சூலபாணியை அப்படின்னு சொல்கிறார். அது என்ன சூலபாணி அப்படின்னா, சூலத்தை கையில் ஏந்தியவன் அப்படின்றது பொருள். இந்த திருசூலம் என்று சொல்லப்படுவது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய வடிவம் நமக்கு தெரியும் இல்லையா? 3 ஒரு கம்பி வந்துட்டு அதில் வந்து மேலே வந்து 3ஆக பிரிஞ்சிருக்கும். இதுக்கு நிறைய பொருள் சொல்கிற வழக்கம் இருக்குது நமக்கு. அதாவது 3 காலங்களையும் தன்னிடம் வைத்து கொண்டிருப்பவன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. சித்தாந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மூவகை உயிர்கள் சொல்லுவோம். அதாவது சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுவது. அந்த 3 ஆன்மாக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருளில் தான் அப்படி பிடித்திருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிர்கிட்ட இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை, இதை அடக்க வல்லமை கொண்டவனும் சிவபெருமான் தான் அப்படிங்கிறதுக்காகவும் அப்படி வைத்திருக்கின்றதாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 தொழில்களையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பில். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் சொன்னீங்க படைத்தலுக்கு ஒருத்தர், காத்தலுக்கு ஒருத்தல், அழித்தலுக்கு ஒருத்தல்னு, இப்போ என்னங்க இவரே எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, குழப்புறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது இது நாம் எப்படி பார்க்கணுன்னா, வீடு கட்டுறோம், ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, யாருங்க இந்த வீடு கட்டினது அப்படின்னுட்டு. நாங்கள் தான் கட்டினேன், நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க ஒன்று கேட்பாங்க, சும்மா சொல்லாதீங்க, கொத்தனார் தானே கட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யோசித்து பார்த்தா கொத்தனார் தான் கட்டினாரு, ஆனால் நாம் ஏவ அவர் செய்தார். அப்போ இந்த இடத்துல 2 வரும். ஏவல் கருத்தா, இயங்குதல் கருத்தான்னு 2 பேர் வருவாங்க. அப்போ சிவபரம்பொருள் ஏவல் கருத்தா, அவர் ஆணையின்படி தகுதி வாய்ந்த ஆன்மாக்களை அந்தந்த இடத்தில் நியமனம் செய்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழில்களை முறையே செய்து வருகின்றார் அப்படிங்கிற குறிப்பு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3ஐயும் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த திரிசூலத்தை தனது கையில் ஏந்தி இருப்பவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை பார்க்குறோம். இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது, ஆனால் இல்லைன்னா இந்த ஒன்றுலேயே நம்மளுக்கு 1 மணி நேரம் போயிடும். அதனால் அடுத்ததுக்கு போகலாம். சுடர் தரு வடிவனை, அண்ணாமலையாரை இங்கே நினைவுக்கு கொண்டு வருகின்றார். அதாவது சுடர் தரு வடிவம் என்ன பொருள் அப்படின்னா, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் என்று சொல்லப்படுகின்ற நெருப்பு தலம். நெருப்பாக நின்ற மலை பிறகு அது குறுகி 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 கட்டிப்பட்டு மலையாக நிற்கின்றது, நமக்கு அருள் செய்வதற்காக. அதனால தான் அண்ணாமலை, நெருங்க முடியாத மலை. சோதியுள் சோதியம்மானை என்று நமக்கு வருகின்ற அந்த குறிப்பையும், 1000 கோடி சூரிய பிரகாசனாக இருக்கின்றான் என்ற குறிப்பையும் நாம் இந்த இடத்துல நினைவில் வைத்து பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீலகண்டனை அப்படிங்கிறார். பெருமான் திருநீலகண்டம் உடையவனாக இருக்கின்றான். இதைத்தான் தொன்மை கோலம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நீலமணி மிடற்று அண்ணல் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அப்போ அந்த காலத்திலேயே இந்த குறிப்பை வச்சு நமக்கு சொல்கிற வழக்கத்தை நாம் பார்க்குறோம். இதில் ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும், சூலம் கையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஆயுதத்தை பெருமான் கையில் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பே வடிவமானவர், ஆனால் அது ஒரு குறியீடு. அதே மாதிரி நீலகண்டம் என்பதும் ஒரு குறியீடு. அது என்ன குறியீடு அப்படின்னா, விஷத்தை வந்துச்சு கடல்ல இருந்து, பார்க்கடலை கடைஞ்சாங்க, விஷம் வந்துச்சு, அதை எடுத்து பெருமான் சாப்பிட்டாரு, அதெல்லாம் சரிதான். இப்போ நம்மளுக்கு அடுத்த கேள்வி வரும், அதனால எனக்கு என்ன லாபம்,
சரி அவர் வந்தார், சாப்பிட்டாரு, போனார், இவ்வளவு தானே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும். நாம் இதை எப்படி பார்க்கணும்னா, என் கண்ணில் இருக்கிற அழுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் என் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ என் முன்னாடி இருக்கிறவங்க எனக்கு சொல்லணும் உன் கண்ணில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, இதே குறிப்பு தான். சாமி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடியாக வந்து நிற்கிறாரு. அழகான அந்த உருவம் செம்மேனி அம்மான், அதில் ஒரு கருப்பு கரை இருக்குது. எதற்குன்னா நமக்கு காட்டி நிற்கிறாரு, உன்கிட்ட இருக்கிற ஆணவத்தை தான் நான் இங்கே வச்சு காமிச்சிட்ருக்கிறேன், புரிஞ்சுக்கோ, உன்னுடைய ஆணவத்தை குறைக்கிறதுக்குள்ள வழியை பாரு அப்படின்னு நமக்கு நினைவூட்டலாக நம் முன் நிற்கின்றார். ஏங்க கதை விடுறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது. அதுக்கு தான் நாம் சோனசைல மாலையை எடுத்துக்காட்டாக பார்க்கணும். 42வது பாடல் நம்ம கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் அருளி செய்ததில் 42வது பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏனூரும் அமரர் கடை கடல் அழித்த இருளோடு மணிமிடற்று அடியேன் ஆணவ இருளும் கலந்திடில் கருமை அழகுமிக்கு இளங்குரும் கண்டாய் அப்படிங்கிறாரு. சாமி கிட்ட போய் சொல்கிற, சாமி உன் கழுத்தில் இருக்கிற அந்த கண்டம், கருப்பு கண்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்குது சாமி, என் ஆணவத்தையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ. இப்போ கண்ணில் ஒளி இழந்துட்டோம் அப்படின்னா மை தீட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மை தீட்டினா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அதை இங்கே சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் அந்த அது கருப்பு வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, ஃபேட் அவுட் ஆயிடுச்சு, என் ஆணவத்தை எடுத்து வச்சுக்கோ, நல்லா பளிச்சுன்னு உனக்கு தெரியும் சாமி அப்படின்னு சோனசைல மாலையில் வர்ற ஒரு குறிப்பை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, சூலபாணியை சுடர்தரு வடிவனை நீலகண்டனை நெற்றியோர் கண்ணனை. ஞானத்தின் வடிவம் என்பதுதான் இந்த நெற்றிக்கண். அதை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். ஞானத்தின் வெளிப்பாடு என்பது பால் வெண்ணீற்றனை, வெண்மையான பால் போன்ற திருநீரை உடையவன், பால் போன்ற வெண்ணீற்றின் வடிவமாகவே இருக்கக்கூடியவன், திருநீரை அணிந்திருப்பவன், திருநீராகவே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற குறிப்பை இங்கே பார்க்குறோம். இதில் பால் அப்படிங்கிற உவமை குணத்திற்கும் நிறத்திற்கும் உவமையாக சொல்லப்படுகின்றது. அதாவது எப்படிப்பட்ட இடத்தில் திருநீர் இருந்தாலும் அது புனிதம் மிக்கது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, காசியம்பதியில் சுடுகாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்ற அந்த சாம்பலை வச்சு தான் பூசை பண்ணுவாங்க, அதுதான் அங்கே திருநீர். அதே மாதிரி திருக்களிற்றுப்படியாரில் ஒரு இடம் வரும், என்னன்னா பசுவின் மலம் அன்றே அப்படின்ற ஒரு குறிப்பு வரும். ஆணவ மலத்தை நீக்க வல்லது பசுவின் மலம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவார். ஆக அந்த மலம் என்பது, அதாவது மலம், பசுவின் மலம் என்பது தான் திருநீராக மாறுகின்றது, நம் மலத்தை நீக்கக்கூடியது என்ற பொருள். அதே மாதிரி பால் வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க, உடலுக்கு வலிமை சேர்க்கின்றது. உடல் வலிமையை கொடுக்கக்கூடியது பால், உயிருக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது திருநீர். அதனால தான் இதை சொல்லிட்டு அடுத்த ஒரு குறிப்பை நாம் இங்கே நினைக்கிறோம். இப்போ 1 லிட்டர் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 1 லிட்டர் தண்ணியை சேர்த்தோன்னு வைங்க, நம்மளுக்கு இப்போ கிடைக்க போகிறது 2 லிட்டர் தண்ணி கிடையாது, 2 லிட்டர் பாலுன்னு தான் சொல்லுவோம். அது விற்கும்போது 2 லிட்டர் தண்ணியான்னு விற்க மாட்டாங்க, 2 லிட்டர் பாலுன்னு விற்பாங்க. அப்போ பால் என்ன பண்ணுது, தனது குணத்தை அந்த நீருக்கு கொடுத்து நிற்கின்றது, தகுதிப்பாட்டை கொடுத்து நிற்கின்றது. எப்படி அப்படின்னா, திருநீரு பூசிய அடியார்களும் சிவமாம் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க பெற்று நிற்பது போல. அதனால தான் இங்கே பால் வெண்ணீற்றனை அப்படிங்கிற உவமை எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது பாருங்க, பரம யோகியை, ஆதி யோகி என்று சொல்லியாச்சுனாலே அது சிவபெருமான். இந்த உலகத்தில் எந்த ஒரு யோகியை சொன்னாலும் அவரை விட ஒரு பெரிய யோகி அப்படின்னா அது எங்கள் சிவபரம்பொருள் தான். அதனால தான் சனகாதி முனிவர்கள் 4 வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தும் அவர்களுக்கு இருந்த சந்தேகத்தை அவர்களால் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாத ஒரு காரணத்தினால பெருமான் கிட்ட போய் கேட்குறாங்க. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம் அப்படின்னுவார். சொல்லாமல் சொன்னா அவனை நினையாமல் நினை. எத்தனை அழகான ஒரு சொல் பாருங்க, ஆழமான ஒரு சொல். பெருமான் என்ன பண்றாரு, வாயெல்லாம் திறந்தெல்லாம் சொல்லி கொடுக்கல, சின்முத்திரையை காமிக்கிறார், அவ்வளவுதான். சின்முத்திரையை காமிச்சோன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருது. என்ன குறிப்பு அப்படின்னா, நம்மளுடைய கை விரல்கள் பார்த்தீங்கன்னா இது பதி, இது பசு, இது 3 பாசம், ஆணவம் கண்மம் மாயை.
இந்த 5 விரலை இப்படி சேர்க்கக்கூடாது. இப்படி சேர்த்தால் சிவ சமவாதமாகிவிடும். வேதாந்தத்தில் இருக்கிறது. நாம் பெருமானின் திருவடியைத்தான் அடைய வேண்டும். அதனால தான் நாம் இப்படி செய்கின்றோம். பெருமான் இந்த சின்முத்திரையை காமிச்சு தான் வந்து கல்லால் நிழல் கீழே இருப்பார். நீங்கள் எந்த சிற்பத்தை வேணாலும் பாருங்கள், இப்படி தான் வடித்திருப்பார்கள். ஏன் அப்படின்னா பெருமான் சொல்லாமல் சொன்னார். என்ன சொன்னார்? பெருமானின் திருவடியை பிடிச்சிக்கோன்னு சொன்னார். மேற்கொண்டு உள்ளது அந்தந்த உயிர்களின் பக்குவத்திற்கேற்ப பெருமானை உணர்த்தக்கூடிய ஒன்று. சரி, அடுத்ததுக்கு போகலாம். காலனை காய்ந்த கரைமிடற்று அண்ணலை, மார்க்கண்டேயன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அடியவனுக்காக பெருமான் என்ன பண்ணாரு? காலனையே உதைத்தார். காலனை உதைத்தவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கரைமிடறு கொண்டவர். கரைமிடரை வைத்திருக்கின்ற அண்ணல் மிக உயர்ந்தவர். அவர் காலனை காய்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நூலணி மார்பனை, முப்புரி நூலை அணிந்திருக்கின்றார், ஞானத்தின் வடிவமாக இருக்கின்றார் என்று பொருள். இந்த முப்புரி நூல் அணிவது என்பது சாதி அடிப்படையில் வருவது கிடையாது, ஆனால் குணத்தின் அடிப்படையில் வருவது. யார் ஒருவர் உலக நன்மை வேண்டி பெருமானிடம் விண்ணப்பித்து நிற்கின்றார்களோ, வேள்வி வழிபாடு செய்துட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள்தான் நூல் அணிய, அதாவது மார்பில் முப்புரி நூல் அணிவதற்கு தகுதி உடையவர்கள் அப்படிங்கிற குறிப்பை நாம் இன்னைக்கு உள்ள காலத்தில் எல்லாம் மாறி போச்சு. ஆனால் அதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு குறிப்பு. இது சாதி அடிப்படையில் வருவது கிடையாது. உதாரணத்துக்கு நான் பிஹெச்டி முடித்து டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால என் பொண்ணோ என் பையனோ படிக்காத முட்டாளாக இருந்தாலும் அவங்கள டாக்டர்னு சொல்கிறது கிடையாது, சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் வேதங்கள் நன்றாக அறிந்து உலக நன்மைக்காக யார் ஒருவர் வேள்விகள் செய்கின்றார்களோ அவர்கள்தான் வேதியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அவர்கள்தான் பூநூல் அணிய வேண்டும். இதை எங்கே பார்க்கலான்னா இன்றைய காலகட்டத்திலையும் சடங்குகளில் நாம் பார்க்குறோம். சாதாரண ஒரு வீட்டு கல்யாணத்தில் அந்த மணமகனுக்கு முப்புரி நூல் தரித்து விடுவாங்க. அதே மாதிரி கடைசியில் ஈமக்கிரியை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் அங்கே இருப்பதனால் அந்த இடத்துல முப்புரி நூல் அணிவதை நாம் இன்றும் ஒரு வழக்கமாக வைத்திருப்பதை பார்க்கின்றோம். ஆக இது சாதி அடிப்படையில் வரவில்லை, ஆனால் பெருமான் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் என்பதை காட்டுவதற்காக அந்த முப்புரி நூலை அணிந்திருக்கின்றார். அடுத்தது நுண்ணிய கேள்வியை. அந்த கேள்வி என்று சொல்லியாச்சுன்னா கல்வி என்று பொருள். நம்ம காழிப்பிள்ளையார் பாடுவார் வீடல் ஆலவாய் பதிகத்தில், ஆலவாய் பதிகம் தான், அதில் சொல்லுவார், கற்ற நூல் கருத்து நீ அறுத்தம் இன்பம் என்றிவை அப்படின்னுவார். கற்ற நூலோடைய கருத்து நீ, அதனுடைய இன்பம் நீ, அதனுடைய பொருள் நீ, எல்லாமே நீதான்ப்பா அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட போய் அவர் சொல்லுவார். அதை இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். நுண்ணிய கேள்வியை, நுணுக்கமாக இருக்கக்கூடிய கல்வி என்று சொல்லப்படுவது அனைத்திற்கும் பொருளாக நிற்கக்கூடியவன் அப்படின்றத மிக அழகாக இந்த முதல் 5 வரிகளில் பார்த்துட்டோம். அடுத்தது 6வது அடியிலிருந்து, கோலமேனியை கொக்கரை பாடலை வேலுடை கையனை விண்தோய் முடியனை ஞாலத்தீரை நாத்தனை காய்ந்தனை வேத தேவனை திருமரு மார்பனை காலம் ஆகிய கடிகமள் தாரனை. கோல மேனியை, அதாவது எண்குணங்கள் என்று சொல்லப்படுவதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தூய மேனியன் என்று சொல்லப்படுவது, அந்த குறிப்பை சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொக்கரை பாடலை. கொக்கரை என்று சொல்லப்படுகின்ற வாச்சிய கருவியின் மூலமாக பாடலின் இசையாக, பாடலின் பொருளாக, பாடலாகவே இருக்கக்கூடியவர். பெருமானுக்கு பெரிய வீக்னஸ் என்னன்னா தமிழ் பாடல்கள் தான். திருமுறைகள் பாடுங்களேன், உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்குவார் சாமி. அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த திருமுறை பாடல்கள் என்றால். நம்மள்கிட்ட திருப்பி அவர் கேட்குறது அது ஒன்று தான், பாட 3 பேர்கிட்ட, நம்ம மூவர் பெருமக்கள்கிட்ட யோசிச்சு பாருங்கள். பெருமான் டக்கர் அடிச்சிருப்பாரு அவங்கள்ட்ட பாட்டு கேட்கறதுக்காக. என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க, அவங்களும் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வாகவே இருக்கும். ஆக பெருமான் பாடலுக்கு அடிமை கொள்ளுபவர். திருமுறை பாடினால் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்து நம்ம பாட்டை கேட்கக்கூடியவர்.
அடுத்தது பாருங்க, வேலுடை கையனை. வேல் என்று சொல்லப்படுவதும் இங்கே ஆயுதம் கிடையாது, அது ஞானத்தின் குறியீடு. ஆழ்ந்து அகன்று நுண்மையாக இருக்கக்கூடியது. அதனால தான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்ல காரணம். வேல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது ஞானம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கணும். ப்ராட், டெப்த் ரெண்டுமே இருக்கணும். இன்றைக்கி என்ன சொல்லுவோம், ஓ எனக்கு வந்து ப்ராட் நாலேஜ் தான் இருக்குது, டெப்த் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டீப் பிரெத் அண்ட் அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸும் இருக்கணும். அதை தான் வந்து வேல் என்ற ஒரு குறிப்பு இது ஞானத்தின் வடிவமாக நமக்கு சொல்கின்றார். அதே மாதிரி விண்தோய் முடியனை, அண்ணாமலையாரை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றார். அடிமுடி தேடிய படலத்தில் திருமுடியை காண முடியாமல் தானே பிரமன் வந்து அவ்வளவு திணறினார். அதை தான் இங்கே சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அடுத்தது பாருங்க, ஞால தீயினை நாத்தனை காய்ந்தனை. தக்கன் வேள்வியில தீ கடவுளோடைய நாவை பெருமான் துண்டித்த அந்த வரலாற்றை இங்கே சொல்கின்றார். தேவரை பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவன். அதனால தான் ஹரஹர மகாதேவா என்று சொல்லப்படுகின்ற பொருள். அடுத்தது திருமரு மார்பனை. சங்கர நாராயணராக பெருமான் வடிவு தாங்கி இருப்பதை இங்கே குறித்தாலும், பெருமானுக்கு என்று சொல்லியாச்சுன்னா அவருடைய உடல் எப்படி சித்தரிக்கப்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து செல்வம். செல்வம்னா என்ன செல்வம்? பொருள் செல்வம் மட்டும் இல்லை, கல்வி செல்வம் மட்டும் இல்லை, நமக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த செல்வம் என்று சொல்லப்படுவது முக்தி இன்பம். அதை கொடுக்க வல்லவன் நம் சிவபெருமான். அதை வச்சுட்டு தாங்கிட்டு தயாராக வச்சிருக்கிறாராம். யாரு கேட்பாங்க கொடுக்கலான்னு? நாம் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். முக்தியா இருக்கட்டும் சாமி, நம்ம அடுத்த பிறவியில் வந்து பார்த்துக்கிறோம், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது சாமி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை தான் இங்கே சொல்லுவார். அதே மாதிரி காலம் ஆகிய கடிகமழ் தாரனை. காலம் என்று சொல்லப்படுகின்ற கால தத்துவத்தை கடந்து நிற்பவன், அதை மாலையாக அணிந்திருப்பவன். தாண்டி நின்னாதானே அதை எடுத்து மாலையாக போட முடியும். அதுக்கு உள்ளே இருந்துட்டு அதை எடுத்து மாலையாக போட முடியாது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பூமிக்கு உள்ளேயே நாம் இருக்கிறோம், பூமியில தான் நாம் இருக்கிறோம். அப்போ பூமியை நம்மளால் முழுசாக பார்க்க முடியாது. ஆனால் நாம் மேலே 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 போகும்போது, தள்ளி நிற்கும் போது தான் அந்த பூமி உருண்டை, பூமி இப்படிலாம் இருக்குங்கிறத நாம் பார்க்க முடியும். ஸ்பேஸில் போனால் தான் அது தெரியும். அதுதான் மாலையாக காலத்தை அணிந்திருக்கின்றான்னா என்ன பொருள்? கால தத்துவத்தையும் கடந்து நிற்கின்றான் என்ற பொருள். இங்கே இன்னும் ஒரு குறிப்பை நாம் புரிஞ்சுக்கணும். காலம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா காலம் அவர்கள் ஒரு செகண்டு கூட தாழ்த்த மாட்டார்கள். அவங்க ஊரில் ரொம்ப வித்தியாசமான போராட்டங்கள்லாம் நாம் பார்க்கலாம். நம்ம ஊரில் சொல்லுவோம்ல ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஊர்லேயும் அது உண்டு. ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பஸ்ஸு ஓட்டுறவங்க, ட்ரெயின் ஓட்டுறவங்க சரியாக அந்த நேரத்துக்கு வண்டி எடுத்துருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, வர்ற அதில் பேசஞ்சர்ஸ் வர்றாங்க இல்லையா, அதில் பயணிகள் வர்றாங்கல்ல, அவங்கள்ட்டேருந்து பணம் வாங்க மாட்டாங்க. என்ன பொருள்னா, என்னுடைய போராட்டத்தின் காரணமாக உங்கள் பணி நிற்காது, என் வேலையை நான் சரியாக செய்வேன், ஆனால் என் கம்பெனிக்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்தினாதான் அவர்கள் என்னுடைய குறிக்கோளை வந்து ஏற்றுக்குவாங்க. அதனால நேரம், சரியான நேரத்துக்கு வண்டி எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே புறப்பட்டு எங்கே போகணுமோ அங்கே போகும். ஆனால் பயணிகள்கிட்ட பைசா வாங்க மாட்டாங்க. எவ்வளவு அடுத்தவர்களுடைய நேரத்தை மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு அவர்கள் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த நேர கட்டுப்பாடு. நேரத்தை சரியாக கடைபிடிப்பவர்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கங்கிறதுக்கு இப்படிப்பட்ட நாடுகளை நாம் எடுத்துக்காட்டு பார்த்தாலே போதும். அடுத்த நாடு சிங்கப்பூர் நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே எங்களோட டைம் ஜோன், நம்ம நேரம் பார்க்குறோம் இல்லையா, எங்கள் டைம் ஜோன் வந்து சிங்கப்பூருக்குள்ள டைம் ஜோன் கிடையாது, ஹாங்காங்கோட டைம் ஜோன். ஏன் அப்படின்னா, அந்த நேர கட்டுப்பாட்டுக்காக நாங்கள் எழுந்திருக்கிறதும் தூங்குறதும் ஹாங்காங் டைம் ஜோனில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக. எத்தனை அளவு அந்த நேரத்தை அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம். யோசிச்சு பாருங்க, எங்கேயுமே சொன்னதில்லை 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 8 மணிக்கு ஆரம்பிச்சிடணும், அவ்வளவுதான். 8:01 கிடையவே கிடையாது. நேரத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமான் துணை நிற்பான்.
இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எல்லா நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கலாம். எந்த நாயன்மாராவது கொஞ்சம் இருங்க, ஒரு 2 நிமிஷம் நான் தூங்கிட்டு வரேன், இல்லை இதை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுது நான் வரேன், சாப்பாடு போட லேட் ஆகிடுச்சுன்னு யாராவது ஒரு நாயன்மார் சொல்லியிருக்காங்களா பாருங்கள்? எந்த இடத்துலையும் கிடையாது. அப்போது நாயன்மார்கள் போல் நாம் வாழ வேண்டும், சிவபெருமானை நம் தலைவனாக எடுக்க வேண்டும் என்றால் கால தத்துவத்தை ஒழுங்காக கடைபிடிக்கணும். இது நமக்கு நம்ம இரத்தத்திலேயே வர வேண்டிய ஒரு விஷயம். அதை தான் இங்கே மிக அழகாக காலத்தையே தனக்கு மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த மாலையை நாம் எவ்வளவு பொக்கிஷமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அடுத்தது வேத கீதனை வெண்தலை ஏந்தியை. வேத கீதனை வெண்தலை ஏந்தியை பாபநாசனை பரமேச்சுவரனை கீதம் பாடியை கிளர்பொறி அரவனை போதணி கொன்றையம் புண்ணிய ஒருவனை ஆதிமூர்த்தியை அமரர்கள் தலைவனை. அற்புதமான 5 வரிகள். வேத கீதனை, அதாவது குரு வடிவமாக இருக்கக்கூடியவன், 4 வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அறம்பொருள் இன்பம் வீடு என்பதை அருளி செய்தவன் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இங்கே சொல்லுகின்றார். ஏன்னா இதுக்கு சான்று ஆமாம் திருமுறைகளில் பார்க்கலாம். வெண்தலை ஏந்தியை, பிரம்ம கபாலத்தை ஏந்தி இருக்கின்றார். ஏன் ஏந்தி இருக்கின்றார்? பிச்சை எடுக்கின்றார். ஏன் பிச்சை எடுக்கின்றார்? அவரிடம் இல்லாதது நம்மிடம் அதிகமாக இருக்கக்கூடியதை நம்மிடம் இருந்து வாங்குகின்றார். அவர்கிட்ட என்னங்க இல்லை, நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்னா வேற என்ன, நம்ம ஆணவம் தான். நம்மக்கிட்ட ஏகத்துக்கு இருக்குது, அவர்கிட்ட அது இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் கொடுத்துட்டு நீ உருப்படுற வழியை பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி நான் கொடுப்பனா அப்படின்னு நாம் உட்காந்துட்டு இருக்கிற மீண்டும் 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 பிறந்து வந்துட்டுருக்குறோம். அதை தான் அந்த வெண்தலை நிறையவே இல்லைன்னு பாடுவாங்க. பெருமான் பிச்சை எடுக்கிறதுக்கு வர்றாரா, அது நிரம்பவே இல்லையா, ஏன்னா நாம் போட மாட்டேங்கிறோமா, அதை சொல்லி அருள் செய்வதாக மிக அழகாக நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி பாவநாசன், நமது பாவங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவன், பரமேச்சுவரன், பரமேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், கீதம் பாடியை, கீதங்களாக, அதாவது வீணா தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த வடிவத்தை, அந்த கோலத்தை நமக்கு காட்டி அருள் செய்கின்ற இடமாக பார்க்கின்றோம். கிளர்பொறி அரவனை. அரவு என்று சொல்லியாச்சுன்னா பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சிவபெருமான் அதை அணிகலனா அணிஞ்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒன்று அப்படின்னா உழவு தொழில். உழவர்களுக்கு நண்பனாக தோழனாக இருக்கக்கூடியது பாம்பு. பாம்பு இல்லைன்னு வைங்களேன், ஒரு பாம்பு இல்லைன்னு வைங்களேன், அந்த நிலத்தில் அந்த பயிர்களை எல்லாத்தையும் எலி சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த பயிர்கள் நன்றாக விளைய வேண்டும் என்றால், அந்த எலிகள் அங்கே இருக்கக்கூடாது என்றால் பாம்பு வேண்டும். ஆக ஒரு விவசாயியின் தோழமை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு உள்ள பாம்பை அதனால தான் நம்ம பெருமான் பேணி பாதுகாத்து தனது அணிகலனாக வைத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் பாருங்க, போதணி கொன்றை எம் புண்ணிய ஒருவனை, கொன்றை மாலையை அணிந்தவன், ஆதிமூர்த்தியை, அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு வித்தாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அமரர்கள் தலைவனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற குறிப்பை சொல்றார். அடுத்தது 16 முதல் 20 வரிகள் வரை. சாதிவானவர் தம் பெருமாந்தனை வேத விச்சையை விடையுடை அண்ணலை ஓத வண்ணனை உலகத்தொருவனை நாதன் ஆகிய நம் நெறி பொருளினை மாலை தானெறி மாயான தாடியை. இதில் பாருங்க, சாதி வானவர், பலதரப்பட்ட இனத்தைச் சேர்ந்த வானவர்கள் இருக்கின்றார்கள். தம் பெருமான் தனை, பெருமானாக இருக்கக்கூடிய வேத விச்சையை, அதாவது விச்சை என்பது வித்து என்று பொருள், வேதத்திற்கு வித்தாக இருக்கக்கூடியவன், அதாவது குருவின் வடிவமாக நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. விடையுடை அண்ணலை, இதுவும் விவசாயத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று, இந்த விடை என்று சொல்லப்படுகின்ற வாகனம். அதனால தான் பெருமான் அதை வாகனமாக வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லை, விடை என்பது சத்துவீக குணம் நிறைந்தது. எவ்வளவு பெரிய கல்யாண வீடாக இருந்தாலும் பாருங்கள், குதிரை வண்டியில் போக மாட்டாங்க, மாட்டு வண்டியில் தான் போவாங்க. ஏன் அப்படின்னா,
குதிரை வேகம் நிறைந்தது, விவேகம் இல்லாதது. ஆனால் மாட்டு வண்டி, மாடு அப்படின்னு சொல்கிறது வந்து விவேகம் உடையது, பொறுப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த சாத்வீக குணம் நிறைந்த காளையை தனது வாகனமாக வைத்திருக்கின்றார். அதே மாதிரி பாருங்க, ஓத வண்ணனை, கடல் வண்ணம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இப்போ அடுத்தது ஒரு குழப்பம் வருவீங்க, ஏங்க செம்மேனி எம்மான் எங்கள் பெருமான், அவரை பார்த்துட்டு ஓத வண்ணம்னு சொல்கிறீங்களே, எப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. என்ன பொருள்னா, பெருமானுக்கு 5 முகங்கள், அதில் ஒன்று அகோரம் என்று சொல்லப்படுகின்ற முகம். இந்த அகோர முகம் என்பது கருமை நிறம் கொண்டது, இது அழித்தல் தொழிலுக்கானது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல, அதாவது பெருமானுடைய தடத்த இலக்கணத்தை சொல்லும் குறிப்பாக நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உலகத்து ஒருவனை அப்படிங்கிறாரு. இது வந்து சொரூப இலக்கணத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சொல்லுவது. விஸ்வரூபி என்று சொல்லப்படுகின்ற உலகமாகவே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற குறிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்தது நாதன் ஆகிய நன்னெறி பொருளினை அப்படிங்கிறார். அதாவது குருவாக இருக்கக்கூடியவன். குருவாக இருக்கக்கூடியவன் தான் நமக்கு நல்ல நெறியை காட்ட முடியும். நல்ல நெறியை காட்டுபவர் தான் குரு. அதுதான் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம் இன்றைக்கி எல்லாரையும் பார்த்த மாத்திரத்தில் எல்லாரையும் குரு 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 குருங்கிறோம். குரு என்றால் நமக்கு நன்னெறியை கொடுப்பவர் என்று பொருள். ஆக இந்த வந்து அந்த பெருமானே குரு வடிவம் தாங்கி வருகின்றார் ஒவ்வொரு உயிரின் பக்குவத்திற்கேற்ப என்ற அந்த குறிப்பை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி மாலை தான் எரி மயானத்து ஆடியை, மயானத்தில் மாலையில் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா பகலில் ஆடலையான்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும். இதை எப்படி பார்க்கணும்னா சித்தாந்த ரீதியில் பார்த்தா தான் இதுக்கு பொருள் வரும். சைவத்தில் உயிர்களுக்கு 3 நிலை சொல்லுவோம் இல்லையா, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இதில் கேவலம் என்பது இருள், சகலம் என்பது பகல், இராப்பகல் அற்ற நிலை மாலை நேரம் என்று சொல்லப்படுவது தான் சுத்த நிலை. அப்போ உயிர்கள் சுத்த நிலையை அடைய வேண்டி மயானத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை தான் நாம் இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அடுத்தது 21 முதல் 25வது வரிகள் வரை. வேலை நஞ்சினை மிக அமுதாக்கியை, வேத வாழ்வியை, விண்ணவர் தலைவனை, ஆதிமூர்த்தியை, அருந்தவ முதல்வனை, 1000 அறிவறியானை, பேயுருவு தந்த பிரயணி சடையனை. நமக்கு இங்கே காரைக்கால் அம்மையாரை நினைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு இடமாகவும் பார்க்குறோம். பேயுருவு தந்த பிரயணி சடையனை அப்படிங்கிறாரு. இதில் பாருங்க, வேலை நஞ்சினை மிக அமுது ஆக்கினை, கடலில் எழுந்த விஷத்தை அமுதமாக உண்டவன், வேத வேள்வியை, வேள்வியின் பொருளாக இருக்கக்கூடியவன். வேள்வியின் பொருள், அதாவது வேள்வின்னு சொல்லியாச்சுன்னா சிவவேள்வி அவவேள்வின்னு இருக்கு இல்லையா, அதில் சிவ வேள்வியை நாம் இங்கே பார்க்குறோம். அதற்கு வேள்விக்கு காரணமாக இருக்கக்கூடியவன், வேள்வியின் பொருளாக இருக்கக்கூடியவன், விண்ணவர் தலைவனை, தலைவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிமூர்த்தியை, அருந்தவ முதல்வனை, தவத்தினால் அடையக்கூடியவனை, 1000 அறிவறியானை, இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த எண்ணிக்கையிலும் அடக்க முடியாதவன். மாகேஸ்வர மூர்த்தங்கள் 64 தானா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம 63 நாயன்மார்களுக்கும் 63 விதமாக வந்து பெருமான் ஆட்கொண்டார். அந்த வடிவங்களை எங்கே சொல்கிறது? நமக்கு நம்ம பக்குவத்திற்கேற்ப வந்து அருள் செய்துட்டு இருக்கிறாரு, அந்த வடிவங்களை எங்கே சேர்க்கிறது? ஆக 100, 1000, 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 போயிடுது. 1,00,000க்கும் மேற்பட்டவன், அந்த எண்ணிக்கையில் அடக்க முடியாதவன். ஒரு குறிப்பை நாம் இதில் பார்க்கணும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா 100, 108, 1008, 1,08 இப்படிப்பட்ட குறிப்பு எங்கேயுமே நமக்கு திருமுறைகளில் வரல. எல்லாமே முழு எண்ணிக்கையாக தான் வருது. 100, 10, 1000, லட்சம், கோடி அப்படின்னு முழு எண்ணாக தான் வருகின்றது. எங்கேயுமே அந்த 8 என்பது வருவதில்லை. அது வேதாந்தத்தில் இருந்து நமக்கு மருவி வரப்பட்டது தான். இந்த 108 தடவை சொல்லணும், 1008 தடவை சொல்லணுங்கிறது. 100, 1000 தான் நமக்கு திருமுறைகளில் உள்ள எண்ணிக்கை. அதற்கு இதுவும் ஒரு சான்று இடமாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது பாருங்க, பேயுருவு தந்த பிரயணி சடையனை அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டார். அடுத்தது 26 முதல் 30வது வரி வரை.
மாசரு சோதியை மலைமகள் கொழுநனை கூரிய மழுவனை கொலக்கரும் காலனை சீரிய அடியால் செற்றருள் சிவனை பூதி பையனை புண்ணிய மூர்த்தியை பீடுடை ஆற்றை பிராணி தலைவனை. அதாவது எவ்வளவு அழகா சாமி அப்படியே முன்னாடி நிறுத்தி நாம் இதை அப்படியே ஒரு பாராயணமாக செய்தோன்னு வைங்களேன், இதுவே ஒரு போற்றி பாடல் தான், வேற ஒன்றுமே இல்லை. முடிஞ்சால் இறுதியில் முழு பதிகத்தையும் படிக்கலாம், நேரம் இருக்கான்னு பார்க்கலாம். மாசரு சோதியை, சோதின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு மூலம் வந்து 3: சூரியன், சந்திரன், நெருப்பு. 3த்துலேயுமே களங்கம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, சூரியனில் களங்கம் இருக்குங்கிறத இன்றைக்கி நாசா புகைப்படமாக அனுப்பிச்சு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. சந்திரனில் களங்கம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், பாட்டி வடை சுட்டுட்ருக்குறாங்க, மான் துள்ளி ஓடுது அப்படின்ற கதையெல்லாம் நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம். நெருப்பு, அதுலேயும் களங்கம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு நல்ல பிரகாசமாக எரியும், கீழே வந்து அந்த கருப்பு நிறம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த மை படிச்சுட்டே இருக்கும். எல்லாத்துலேயும் களங்கம் இருக்குது. ஆனால் இந்த சூரியனுக்கு சோதி வைத்தவன் களங்கமற்றவன். அதனால தான் மாசரு சோதியை, அருவுருவமாக இருக்கக்கூடிய அந்த இலிங்க வடிவத்தை நமக்கு அழகாக காட்டி சொல்கிற ஒரு இடமாக இதை பார்க்குறோம். அதே மாதிரி மலைமகள் கொழுநனை, அழகான ஒரு சொற்றொடர், கொழுநனை. உமா மகேஸ்வர வடிவத்தை நமக்கு இங்கே சொல்லி கூரிய மழுவனை, கூர்மையான மழுவை உடையவன், கொலர்க்கரும் காலனை சீரிய அடியால் செற்றருள் சிவனை, காலனை கொலை செய்யக்கூடிய காலனை தண்டித்து அவருக்கு அருள்கள் செய்தவர். சிவபெருமான் எத்தனை கருணையாளன் பாருங்க. யாருக்கெல்லாம் அருள் செய்திருக்கிறாரு அப்படின்னா, நம்ம பெருமான் அருள் செய்யாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர். அவர் விபூதி பையை ஏந்தி இருக்கின்றார். இதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், 6ஆம் திருமுறையிலையும் வரும். திருநீற்று பை ஏந்தி இருக்கின்றார். நம்மளோட பாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க, சுருக்கு பை மாதிரி நம்மளுக்கு இடுப்பில் சுரிய வச்சுருப்பாங்க. எப்போ ஆசீர்வாதம் கேட்டாலும் திருநீரை கொடுப்பாங்க அதுலேருந்து. இப்போ நாம் அந்த பழக்கத்தையே மறந்துட்டோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய மருத்துவம் மற்றும் அதில் வந்து இருக்கிற விஞ்ஞானம் வந்து நம்ம இன்னொரு நேரத்தில் அதை சிந்திக்கலாம். ஆனால் விபூதி பை நம்ம கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து மிக அழகாக இங்கே சொல்லிட்டு, புண்ணிய மூர்த்தியை, பெருமானை தவிர வேற யாரையும் அங்கே சொல்ல முடியாது. புண்ணியம்னு சொல்லியாச்சுனாலே நம்ம பெருமான் தான். பீடுடையாற்றை பிராணி தலைவனை, பிராணிகள் என்று சொல்லப்படுவது இந்த பசுபதி என்று சொல்லப்படுகின்ற நிலை. ஆக நமக்கு நமது தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற குறிப்பை நீங்கள் இந்த இடத்துல சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அடுத்தது 31 முதல் 35வது வரி வரை. நீடிய நிமலனை நிறைமறை பொருளினை ஈசனை இறைவனில் ஈரில் பெருமையை நேசனை நினைப்பவர் நெஞ்சத்துள்ளவன் தாதணி மலரனை தருமனை பிரமனை காதணி குழையனை களிற்றின் உரியனை. இது சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிறது தான், ரொம்ப குழப்பம்லாம் கிடையாது. நீடிய நிமலனை, நீண்டிய அப்படின்னா மிக ஆழமான அல்லது மிக பெரியதாக இருக்கக்கூடிய குற்றமற்றவன். நிறைமறை பொருளினை, மறைப்பொருள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எதையெல்லாம் மறைத்து வைக்கின்றார்களோ அது எல்லாமே. இதற்கு நமக்கு தொல்காப்பியத்தில் பொருள் இருக்கு. தமிழ் இலக்கணத்தை சொல்ல வந்தவர் மறை என்ற ஒரு குறிப்பை அங்கே வைக்கிறார். அதாவது மந்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்கின்றார். மந்திரங்கள் அப்படின்னா என்ன பொருளை மறைத்து அவர்கள் சொல்ல நினைக்கின்றார்களோ அது என்று பொருள். இதை நாம் தொல்காப்பியத்திலேயே பார்க்க முடிகின்றது. ஆக மந்திரம் என்பது தமிழ் மந்திரங்களும் இருக்கு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈசனை, இறைவனை, ஈரில் பெருமையினை, எந்த ஒரு அளவும் சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையை உடையவன். நேசனை, நேசம் நிறைந்தவனாக. அதே மாதிரி நினைப்பவர் நெஞ்சத்துள்ளனை, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பர் பெருமான் பாடுவார். அது அப்படியே இங்கே பார்க்க முடியுது பாருங்க. நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளனை அப்படிங்கிறாரு. தாதணி மலரனை, சம்பு பட்சத்தில் திருமாலாகவும் சம்பு பட்சத்தில் பிரமனாகவும் இருக்கக்கூடியவர். அதனால தான் தாதணி மலரனை பிரமனையும்னு வச்சுட்டு தருமனை,
தருமமே அவருக்கு வந்து விடை வாகனமாக இருக்கின்றது, தருமமே வடிவமாகவும் இருக்கின்ற சமசிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு களிற்றின் உரியனை ஆனைத்தோல் போர்த்தியவன் அப்படிங்கிற அந்த குறிப்பை மிக அழகாக வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். சரி, அடுத்தது பாருங்க, 36 முதல் 45 வரைக்கும் உள்ள பாடல்களை மொத்தமாக பார்த்துடலாம். ஏன்னா இதில் வந்து ஒரே 2-3 சில அடிகள் வந்து சேர்ந்து எடுத்தாதான் பொருள் விளங்குங்கிறதுனால. சூழ்சடை புனலனை சுந்தர விடங்கனை தான் மலர் கொன்றை தயங்கு மார்பனை வித்தக விதியனை தீதமர் செய்கை திரிபுரம் எரித்தனை பிரமன் பெருந்தலை நிறைவதாக நிறைத்த கவலம் சென்னி நின்றும் உரைத்த உருவார் ஐயனை தோற்றினை தேவரும் அசுரரும் திறம்படம் கடைத்த ஆவ முன்னஞ்சம் அமுதம் ஆக்கினை. அதாவது சூழ்தரு புனலனை ஆணவத்தோடு வந்து கங்கையை தனது தலைமுடியில் தாங்கிக் கொண்டவர். அது பாகீரதனுடைய அந்த புராணம் நமக்கு தெரியும். ஆணவத்தோடு வந்த கங்கை, என்னை அடக்குவதற்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த கங்கையை தனது ஒற்றை முடியில் ஏந்தி பிடித்த நமது பெருமான் சுந்தர விடங்கரை. இதுதான் நமக்கு வந்து அகச்சான்றாக முதல் இடத்துல அமையுது. இது மதுரையில் இருக்கக்கூடிய ஆலவாய் பெருமான் மேல் பாடப்பட்டது அப்படின்னு. சுந்தர விடங்கனை, அங்கே இருக்கிற பெருமானுக்கு சுந்தர விடங்கர் என்று பெயர். அதாவது விடங்கர் என்று சொல்லியாச்சுன்னா உளியினால் செதுக்கப்படாதவர் அப்படின்னு பொருள். டங்கம் என்றால் உளியினால் செதுக்கியது, விடங்கம் என்றால் உளியினால் செதுக்கப்படாதது. இப்போ நீங்கள் மெட்ராஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டால்கேட்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா டங்கஷாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் அங்கே தான் வந்து காசு செய்கிற இடமா இருந்து தான் அது. அதனால டங்கஷாலா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டங்கஷாலானா டங்கம்னா உளியால் செதுக்கக்கூடியது, அப்போ வந்து காசு செய்கிற இடம் அப்படின்ற பொருளில் அது வந்தது. அப்புறம் அதை தமிழ் படுத்துறேன்னு சொல்லிட்டு தமிழ் படுத்தும்போது என்ன பண்ணாங்க, தங்கசாலைன்னு மாற்றிட்டாங்க. டங்கஷாலா எங்கே இருக்குது, தங்கசாலை எங்கே இருக்குது, அப்படியே மொத்தமாக பொருள் மாறிவிட்டது. அதை இன்றைக்கும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆக விடங்கர் அப்படின்னா உளியால் செதுக்கப்படாதது என்று பொருள். அதை தான் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். தார்மலர் கொன்றை தயங்கு மார்பனை, கொன்றை மாலையை மார்பில் அணிந்து கொண்டிருக்கின்றவர். வித்தக விதியரை, திறமையாக, அதாவது விதியை நிர்ணயம் செய்பவர் அப்படின்னா அது வந்து நம்ம சிவபெருமான் தான். நமக்கு எதை சேர்க்க வேண்டும், எதை கூட்ட வேண்டும், எதை நீக்க, அதாவது நமக்கு அப்பர் பெருமான் சொல்லுவார் இல்லையா, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. அதை அப்படியே இங்கே வச்சு சொல்கிறத நாம் பார்க்குறோம். தீதமர் செய்கை திரிபுரம் எரித்தனை, திரிபுரங்களை எரித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரமன் பெருந்தலை நிறைவதாக நிறைத்த கபால செந்நீர் நின்றும் உரைத்த உருவார் ஐயனை தோற்றினை. இது முழுக்க அந்த பிரம்மனுடைய தலை கொய்து அந்த தலை கபாலத்தில் வந்து போய் ரத்தம் ஏற்று அதில் இருந்து நமக்கு வந்து ஐயனாரை உருவாக்கிய அந்த படலத்தை அப்படியே நமக்கு எடுத்து சொல்லுவதாக இருக்கின்றது புராணம்ங்கிறதுனால அதுக்குள்ளே அதிகமாக போகலை. அடுத்ததுக்கு போயிடலாம். தேவரும் அசுரரும் திறம்பட கடைந்த ஆவமுன் நஞ்சம் அமுதம் ஆக்கினை. பார்க்கடல்ல இருந்து விடம் வந்து அந்த விடத்தை உண்ட அந்த குறிப்பை சொல்கின்றார். அடுத்தது பாருங்க. ஈரமில் நெஞ்சத்து இராவணன் தன்னை வீரம் அழித்து விரல் வாழ் கொடுத்தனை திக்கமர் தேவரும் திருந்தா செய்கை தக்கன் வேள்வியை தளர சாடினை. அதாவது சந்திரஹாசம் என்ற வாழ் நம்ம ராவணனுக்கு கொடுத்து அருள் செய்த அந்த வரலாற்றை இங்கே சொன்னவர் ஈரமில் நெஞ்சத்து இராவணன் அப்படின்னு சொல்கிறார். அது என்னங்க ஈரம், யோசிச்சு பாருங்க. பெருமானோடைய இல்லம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கைலை மலையை பெயர்த்து எடுக்க நினைத்த கொடுமைக்காரனை எப்படி நெஞ்சில ஈரம் உள்ளவன்னு சொல்ல முடியும்? அதை தான் இங்கே மிக அழகாக சொல்லிட்டார். திக்கமர் தேவரும் திருந்தா செய்கை தக்கன் வேள்வியை தளரச்சாடினை, தக்கன் வேள்வியை அழித்த வரலாற்றினை நமக்கு சொல்லிட்டார். அடுத்தது 50லிருந்து 63வது வரி. இதை நாம் வந்து பொருள்லாம் பார்க்க முடியாது, அனுபவிக்க வேண்டிய வரிகள். இதை அப்படியே நாம் பார்க்கலாம்.
வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புனிதன் நீயே பண்ணியன் நீயே பழம்பொருள் நீயே ஊழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே மூவரும் நீயே முன்னெறி நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே இன்பமும் நீயே துன்பமும் நீயே இன்பமும் நீயே துன்பமும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே விண்முதல் பூதம் ஐந்தவை நீயே புத்தியும் நீயே முத்தியும் நீயே சொலக்கரும் தன்மை தொல்லோய் நீயே. எல்லாம் நீ நீ நீன்னு சொல்லிட்டு உடனே நான் என்னன்னு சொல்லுவேன் சாமி? சொல் என்றதில் அடக்க முடியாதவனாக இருக்கின்றாயே. வேதம் நீ, ஆகாயம் நீ, ஐந்து பூதங்கள் நீ, தாய் தந்தை எல்லாத்தையும் சொன்னவர், நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில சாமி, சொல் அடக்க முடியலை சாமி அப்படின்னு ரொம்ப அழகா தடத்தம் சொரூபம் என்று இரண்டையும் நமக்கு கொடுத்து மிக அழகாக இதை அருளி செய்திருக்கின்றார். 64 முதல் 67வது வரி வரை நிறைவாக வருகின்ற வரிகள். இதை பார்த்தீங்கன்னா, கூடல்லாலவாய் குழகன் நாவது அறியாது அருந்தமிழ் அருந்தமிழ் பழித்தனன் அடியேன் ஈண்டிய சிறப்பின் இணையடி கீழ் நின்று வேண்டும் அது இனி வேண்டுவன் விரைந்தே. இந்த வரிகள் நக்கீரதேவநாயனார் அவருக்குன்னு பாடினாரான்னு தெரியாது, இன்றைய காலகட்டத்தில் நமக்குன்னு பாடியிருக்கிறாரு. கூடல் ஆலவாய் குழகன், ஆலவாய் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அழகன், இளமை வாய்ந்தவன், மிகவும் செல்வ செழிப்பு மிகுந்தவன் அழகன். ஆவது அறியாது அருந்தமிழ் பழித்தனன் அடியேன். இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய வரிகள் இது. நாம் எங்கெங்க தமிழை பழிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் மனசுலையும் எழுந்து நிற்கும். தமிழை பழிப்பதுன்னா தமிழை திட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. தமிழை பேச தெரியாமல் கொன்னாலே அது பழிக்கிறது தான். எனக்கு தமிழ் பேச தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில், தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து அடிக்கிறவங்க மத்தியில் நாங்களும் அந்த தப்பு நிறைய செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் இந்த வரிகள் எங்களுக்கும் தேவை என்று சொன்னேன். யோசிச்சு பாருங்க, தமிழை தூக்கி பிடிச்சு நிறுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ழகரம் அவர்களுக்கு வரலை, ழகரம் வரலை. லா லா ழா மூணுத்துக்கும் வித்தியாசம் தெரியல அவங்க சொல்கிறதுல. ஒரு பேச்சாளர் பேசுகிறாங்க, என் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சுங்கிறாங்க. ஆழமா ஆழமா? ஆழம்னா விஷம், ஆழம்னா டீப்புன்னு அர்த்தம். ஆழமாக பதிஞ்சிருச்சா இல்லை விஷமாக பதிஞ்சிருச்சா, என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, திருப்பைஞ்சீலின்னு ஒரு இடம், அதை நிறைய பேர் சொல்லும்போது திருப்பைஞ்சீலின்னு வாங்க. திருஞான சம்பந்தர், அதை ஞான சம்பந்தர்னு யாருமே சரியாக சொல்கிறதே கிடையாது, ஞான சம்பந்தருங்கிறாங்க. தமிழை பழிப்பதற்கு வேற்று நாட்டுக்காரங்க வரணும்னு அவசியம் இல்லை. நாம் செய்கிற அட்டூழியமே அதை அழிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. தமிழை பிடித்து நிறுத்தணும் என்று நினைப்பவர்கள் முதல்ல செய்ய வேண்டியது சரியான உச்சரிப்பை பழக வேண்டும். ரா ட்ரா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருதா நம்மளுடைய பேச்சில்? ந ந நா இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் வருதா? நான் சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். தன்னகரம் டன்னகரம் ரன்னகரம் என்று சொல்லப்படுவது, அதில் என்னது சின்னரா பெரியரான் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதையெல்லாம் நாம் சரி செய்தாலே தமிழை பழித்த அந்த பாவம் நமக்கு சேராது. ஆக தமிழை தமிழுக்காக தமிழால் காதலிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்தது பாருங்க, நிறைவான வரி. ஈண்டிய சிறப்பின் இணையடி கீழ் நின்று வேண்டும் அது இனி வேண்டுவன் விரைந்தே. எனக்கு நன்றாக தமிழ் வர வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார். அதுதான் இதில் சிறப்பு. இந்த பாட்டுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் பழிக்கிறேன், அதை விருந்து என்னை மீட்டு எடுத்து உன்மேல் அன்பு வருவதற்கு, ஏன்னா தமிழையும் சிவத்தையும் பிரிக்க முடியாது, உன்மேல் அன்பு வருவதற்கு எனக்கு நீ காரணமாக இரு, அந்த தமிழை எனக்கு கொடு என்பது போல இந்த பாடலை நாம் பார்க்கின்றோம். இணை அடி, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மை விளக்கத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஊன்றிய திருவடி என்பது ஆணவத்தை ஊன்றி நிற்பது, தூக்கிய திருவடி என்பது அருள் தரக்கூடியது என்ற குறிப்பில் நாம் பார்க்குறோம்.
இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா எண் குணங்கள் மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது சுடர்தரு வடிவனை என்பது தூயமேனியன், பரம யோகியை என்பது முற்றறிவாளன், வேத கீதனை என்பது இயற்கை அறிவினன், பாவநாசனை என்பது பேரருளாளன், ஆதிமூர்த்தியை என்பது தன்வயத்தன், வேலை நஞ்சினை மிக அமுது ஆக்கினை என்பது முடிவில் ஆற்றல், புண்ணிய மூர்த்தியை என்பது மலமற்றவன், நஞ்சு அமுது ஆக்கினை என்பது வரம்பில் இன்பம் என்ற குறிப்பில் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி ஆதிமூர்த்தி என்பது குரு, சுந்தர விடங்கன் என்பது இலிங்கம், நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளவன் அப்படிங்கிறது சங்கமமாக பார்க்கின்றோம். இது நம்மளுடைய முக்கியமான பாடல். அப்புறம் வெண்பாவாக பார்க்க போகின்றோம். அந்த வெண்பா பார்த்திங்கன்னா, விரைந்தேன் மற்ற எம்பெருமான் வேண்டியது வேண்டாது இகழ்ந்தேன், புழைத்தேன் அடியேன் விரைந்து என்மேல் சீற்றத்தை தீர்த்தருளும் தேவாதி தேவனே, ஆற்றவும் நீ செய்யும் அருள் அப்படின்னு மிக அழகாக சொல்லி நிற்கின்றார். அதாவது நம்ம பெருமானிடம் நாம் பெருமான் நம்ம கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருவடிக்கு வா அப்படிங்கிறது தான் அவர் கேட்குறாரு. ஆனால் அதை நாம் வேண்டாமல் என்ன செய்கிறோம், நம்ம ஆணவத்தின் காரணமாக யான் எனது என்ற பற்றுகளில் நாம் சுழன்றுட்டு நிற்கிறோம். அதை மாற்றி என் மனத்தை உன் மீது என் மனத்தை மடைமாற்றம் செய் அப்படின்னு பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கின்ற அற்புதமான ஒரு விண்ணப்பமான பாடல் தான் இந்த பாடல். யோசிச்சு பாருங்க, நாம் 11ஆம் திருமுறையை தொடாமலே இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு ஆழமான பொருள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு கண்டிப்பாக இதை இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். அதை தான் இந்த பதிகம் முழுவதுமே நாம் பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் நேரம் இருப்பதன் காரணமாக இந்த முழு பதிகத்தையும் ஒரு முறை பாராயணம் செய்திடலாம். திருச்சிற்றம்பலம். பெருந்தேவபாணி 11ஆம் திருமுறையில் இருந்து. சூலபாணியை சுடர்தரு வடிவனை நீல கண்டனை நெற்றியோர் கண்ணனை பால்வெண்ணீற்றனை பரமயோகியை காலனை காய்ந்த கரைவிடற்றண்ணலை நூலணி மார்பனை நுண்ணிய கேள்வியை கோலமேனியை கொக்கரை பாடலை வேலுடை கையனை விண்தோய் முடியனை ஞாலத்தீயனை நாத்தனை காய்ந்தனை தேவதேவனை திருமரு மார்பனை காலம் ஆகிய கடிகமழ்தாரனை வேதகீதனை வண்டலை ஏந்தியை பாவநாசனை பரமேச்சுவரனை கீதம் பாடியை கிளர்பொறி அரவனை போதணி கொன்றையம் புண்ணிய ஒருவனை ஆதிமூர்த்தியை அமரர்கள் தலைவனை சாதிவானவர் தம்பெருமாந்தனை பேத விச்சையை விடையுடை அண்ணலை ஓத வண்ணனை உலகத்து ஒருவனை நாதன் ஆகிய நன்னெறி பொருளினை மாலை தானெறி மயான தாடியை வேலை நஞ்சினை மிக அமுதாக்கியை வேத வழ்வியை விண்ணவர் தலைவனை ஆதிமூர்த்தியை அருந்தவ முதல்வனை 1000 அறிவறியானை பேயுருவு தந்த பிரயணி சடையனை மாசரு சோதியை மலைமகள் கொழுனனை கூறிய மழுவனை கொலக்கரும் காலனை சீரிய அடியால் செற்றருள் சிவனை பூதி பையனை புண்ணிய மூர்த்தியை பீடுடை ஆற்றை பிரணி தலைவனை நீடிய நிமலனை நிறைமறை பொருளினை ஈசனை இறைவனை ஈரில் பெருமயனை நேசனை நினைப்பவர் நெஞ்ச துள்ளனை தாதணி மலரனை தருமனை பிரமனை காதணி குழையனை கடிற்றின் நுரியனை சூழ்சடை புனலனை சுந்தர விடங்கனை தார்மலர் கொன்றை தயங்கு மார்பனை வித்தக விதியனை தீதம செய்கை திரிபுரம் எரித்தனை பிரமன் பெருந்தலை நிறைவதாக கருமன் செந்நீர் கபாலம் நிறைத்த கபாலம் செந்நீர் நின்றும் உரைத்த உருவாரையனை தோற்றினை தேவரும் அமரரும் திறம்பட கடைந்த ஆவமுன் நஞ்சம் அமுதம் ஆக்கினை
ஈரமில் நெஞ்சத்து இரவணன் தன்னை வீரம் அழித்து விரல்வாள் கொடுத்தனை திக்கம தேவரும் திருந்தாசேகை தக்கன் வேள்வியை தளர சாடினை வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புனிதன் நீயே பண்ணியல் நீயே பழம்பொருள் நீயே ஊழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே மூவரும் நீயே முன்னெறி நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே இன்பமும் நீயே துன்பமும் நீயே தாயும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே விண்முதல் பூதம் ஐந்தவை நீயே புத்தியும் நீயே முத்தியும் நீயே சொலக்கரும் தன்மை தொல்லோய் நீயே சொலக்கரும் தன்மை தொல்லோய் நீயே ஆதலால் கூடல்லாலவாய் குழகன் ஆவது அறியாதருந்தமிழ் பழித்தனன் அடியேன் ஈண்டிய சிறப்பில் இணையடி கீழ் நின்று வேண்டும் அது இனி வேண்டுவன் விரைந்தே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான ஒரு பாடலை நமக்கு சிந்திப்பதற்கு பெருமான் கருணை செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.